மதியம் லஞ்சுக்கு பீக்கங்காய் கூட்டு தட்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். தட்டைக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு நானும் சாப்பிடவே மாட்டேன், அது டேஸ்ட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நிறையவே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சத்துக்கள் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் நிறையா சாப்பிட்லாம். ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேபிக்கு நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட்டை செயலிழக்க செய்யாமல் பாதுகாக்குது. கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுக்குள்ளே கொண்டு வருது. கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்களும் சாப்பிட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கலாம். இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால பைல்ஸ் பேஷண்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற அதிகமான லேடிஸ்க்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கணும், இல்லை பிளட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக தட்டைக்காய் எடுத்துக்குங்க. கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்லி தரட்டுமா? இப்போ இருக்க லேடிஸ்க்கு அதிக பிரச்சனையை முடி கொட்டுது, முடி வளர மாட்டேங்குது. உங்களுக்கு முடி நல்லா வளரணுன்னா உணவில் அடிக்கடி தட்டைக்காய் எடுத்துக்குங்க. நான் சொல்கிற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு ஒரு லைக்கும் போடுங்க.